அன்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வருஷமாக வந்து நம்மளோட சேனல் வந்து க்ளோஸ்லேயே இருந்துச்சு. ரீசன் வந்து ஹஸ்பண்டோட அப்பா வந்து இறந்துட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து மாமியாரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். வீடியோஸ் இனிமேல் போடுறதும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணுற வீடியோ கூட வந்து நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ரீஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து ரொட்டீன் வீடியோஸ், அப்புறம் டிப்ஸ் வீடியோஸ், நம்ம சேனலில் என்னென்ன ரெகுலராக வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேனோ எல்லா வீடியோஸுமே இப்போ அகெயின் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ரீசன் நம்ம மறுபடியும் வந்து செப்பரேட்டாக ஷிஃப்ட் ஆயாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இனிமேல் நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்மளோட இப்போது வந்திருக்க வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரஃப்பாக பார்க்கலாம். நான் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு திங்ஸ் மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் சீக்கிரமாகவே வந்து ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் பார்த்து தான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி இருந்த ஏரியாவோட வந்து அப்படியே டோட்டலான வேறு இடம் தான் இது சொல்லப்போனால் வேறு ஊர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். ரீசன் வந்து தம்பியோட ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பையாக இருக்குது. அந்த ரீசனால் தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்தோம். கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, மாடியில் வந்து 2 வீடு வந்து ரெண்ட்டுக்கு. இந்த வீட்டில் தான் நம்ம வந்து இப்போ இருக்க போகிறோம். டோர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு லெங்க்த்தான ஹால் எப்பயும் போல் தான். இங்கே வந்து ஒரு 3 ஜன்னல், குட்டி குட்டி ஜன்னலாக வந்து வச்சுருக்காங்க. அதை தவிர வேறும் இங்கே ஷெல்ஃப் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு பூஜை ரூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பூஜை ரூமுக்காகவே இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. அதை நிறைய பேர் வேறு விதமாக யூஸ் பண்ணதா சொன்னாங்க. பட் நம்ம பூஜை ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிச்சன். நம்ம 7 இயர்ஸ் லைஃப்பில் வந்து இதுதான் ரொம்ப பெரிய கிச்சன். அடுத்து ரெஸ்ட் ரூம், அதே போல் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரூமாக வந்து இருக்குது. இந்த கட்டிலும் பீரோவும் சேர்த்து வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூமில். நான் எப்பயுமே வைக்க முடியாது, நான் இப்போது ரெண்ட்டுக்கு போகிற வீட்டில். அடுத்து நம்ம லைஃபு ரீஸ்டார்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் ட்ரபுளாகவே இருக்குது. முக்கியமாக வந்து இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் சுத்தமாக கிளியர் பண்ணி வச்ச ஒரு ஐட்டம்ஸை வந்து நான் மறுபடியும் புதுசாக வாங்குகிறப்போ அது ரொம்ப அதிகமாக எனக்கு பட்ஜெட் இடித்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சு இது எல்லாமே வாங்குறதுக்கு. ஏன்னா எல்லா மளிகை ஜாமானும் வந்து மாமியார் வீட்டுக்கு போனப்போ அங்கேயே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லாதனால திரும்பவும் எல்லாமே நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும் கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. இது வரைக்கும் வீடு ஷிஃப்ட் பண்ணதில் இந்த டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி மேலே தூக்கி போட்ட விஷயத்த மறுபடியும் எடுத்து அடுத்து க்ராசரி ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வாங்கி எல்லாமே கொண்டு வரத்துக்குள்ளே இந்த ஷிஃப்ட் பண்ண அமௌண்ட்டு, க்ராசரி அமௌண்ட்டு எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்கு மீறின செலவாகிடுச்சு. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, நம்ம ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகுங்கிறதுனால ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஓகே, கிச்சன் சீக்கிரமாக வந்து ஒரு டூர் வந்து நம்ம பார்த்துடலாம். பூஜை ரூமுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு இவ்வளோ தான் செட் பண்ணியிருக்கோம். பட் இது கரெக்டாக இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேறு மாதிரி செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ தான் வீடு. வெளியில் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெளில வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் மாடி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு போர்ட்டிக்கோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலேயும் வந்து பாருங்கள் வி ஷேப்பில் வந்து பிரியிற மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நேராக போனால் தான் நம்ம மாடிக்கு போக முடியும். மாடி கொஞ்சம் க்ளீனாக இல்லை, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க தான் நெய்பர் வீடு. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிற மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அவங்களோட வீடு வரும். நமக்கு இங்கே வி ஷேப்பில் திரும்பினா நம்ம வீடு வரும். அவ்வளோதான். நம்மளோட க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டேன்னான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். தெரிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டோம். முக்கியமாக ரைஸ் வந்து வாங்கியாச்சு. இதெல்லாம் சேர்த்தே வந்து 5000 ருபீஸ் கிட்டே வந்து ஆயிடுச்சு. சீக்கிரமே வந்து வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹோம் டூர் அப்புறம் ரொட்டீன் வீடியோஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் வந்து அது எடுக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜை நான் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே கொண்டு போய் மாமியார் வீட்டில் வச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். திறந்த உடனே சரியான பேட் ஸ்மெல்லு. அதோடு சேர்த்து இந்த இடம் பாருங்கள் கருப்பு கருப்பாக பூஞ்சனம் பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ க்ளீனாக வச்ச ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இது மட்டும் இல்லை, வெசல்ஸ் எல்லாமே அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து நம்மளோட ரொட்டீன் டிப்ஸு எல்லா வீடியோஸும் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே எல்லாமே நெய்பர் வீடு எல்லாமே இப்படி தான் தள்ளி தள்ளி கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. பட் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சீக்கிரமே நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.